ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்களா? நான் ஓவர் டிப்ரெஷனில் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி பிபி கிடையாது, சுகர் கிடையாது. சுகர் கண்ட்ரோல்டில் இருக்குது. இன்னைய ஸ்டேட்டஸ்க்கு 120 என்னுடைய சுகர் லெவல். கண்ட்ரோல்டு தானே. அப்போது பிபி கிடையாது. இது வரைக்கும் நான் பிபி மாத்திரை சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் எப்போனா ஒரு டைம் ஹார்ட் வேரியேட் ஆகும் ரேட்டு. ஏன்னு கேட்டாக்கா, அப்போ டிப்ரெஷன் ஓவராக இருந்தால், அப்போ பிபி 200 இருந்தால், அது அடுத்த செகண்டே, அதான் ரொம்ப கோபமாக பேசும்போது 200 இருக்கும். அடுத்த ஒரு வார்த்தை சிரிச்சிட்டேன்னா போகிறோம், அந்த பிபி போன இடம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளவு சோகமாக வாழ்ந்தாலும் சரி, ரொம்ப நான் இருக்கிற இடம் கலன்னு ரொம்ப சிரிச்சிட்டே இருப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அந்த பவர் இருக்குது. அந்த பவர் தான் என்னை இன்ன வரைக்கும் ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லாமல், ஒரு பிபி இல்லாமல் என்னை வாழ வச்சுருக்கு. அதனால் நீங்கள் எப்போல்லாம் ஓவர் டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல போயிட்டு நல்லா ப்ரீத்திங் பண்ணி நல்லா சுவாசிங்க. அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது, கோவிலுக்கு போங்க, சாமியை வணங்குங்க, விளக்கேற்றி வச்சு அந்த தீபத்தை பார்க்க உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. 3வது, அனாவசியமாக மற்றவர்கள்ட்ட உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா, அதை பற்றி அவங்க 4 பேர்த்த பேசி, அது ஒரு பெரலையை பேசி, அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக சேர வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதி காத்துருங்க. 4வது, தேவையில்லாத பசங்களை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம், சூரியனை ஒரு 2 மினிட்ஸ் உத்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள். இரவில் சந்திர தரிசனம் பாருங்கள். முடிஞ்ச அளவு 3ஆம் பிறை அன்றைக்கி கண்டிப்பாக சந்திர தரிசனம் பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உங்களை உய்விக்கும். சரிங்களா? அப்புறம் டிப்ரெஷன் இருக்கிறவங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். சரிங்களா? தண்ணீர் அதிகமாக குடிங்க, கீரை போன்ற உணவுகளை சாப்பிடுங்க, அசைவத்தை ரொம்ப கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, காரத்தை தவிர்த்துக்கோங்க. இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் டிப்ரெஷனை கண்டிப்பாக குறைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா, நடைப்பயிற்சி, முடிந்த அளவு நடைப்பயிற்சி இருங்க. ஒரு 4 பேரோட நல்லா சிரித்து பேசுங்க. தேவையில்லாத மனப்பிரச்சனைகளை பற்றி பேசாதீங்க. ஒரு சினிமா பற்றியோ ஒரு காமெடி பற்றியோ சிரித்து பேசி அந்த சிரிப்பை கொண்டு உங்களுடைய மனசில் இருக்கிற பிரச்சனைகளை உங்கள் மனசளவில் நினச்சி ரிடியூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஒரு 2-3 பேரோட வாக்கிங் போங்க. குழந்தைங்க உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்தாலோ, உங்கள் பேர குழந்தைங்க இருந்தாலோ, உங்கள் பிள்ளைகள் இருந்தாலோ, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு விளையாட்டு காட்டுங்க, அல்லது அவங்க உங்களுக்கு சொல்கிற விளையாட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் டிப்ரெஷன் கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நான் இவ்வளோ குண்டாக தான் இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே குண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 13 வயசுலேயே நான் குண்டு தான். எங்கள் எதிரில் ஒரு டாக்டர் இருக்கார், சிலம்பு. அவர் 2000ஆவது ஆண்டில் 2010 அந்த 2010 ஆண்டு வாக்கில் நான் ஒரு டைம் போயிருந்தேன். அப்போ சொன்னார், எம்மாம்மா இன்னொரு 12 கிலோ ரவுண்டு பண்ணுங்கம்மா, ரவுண்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார் வெயிட்டு. அப்போ என்ன 12 கிலோனா என்ன தெரியுதா உங்களுக்கு? 88 கிலோ வெயிட் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெயிட் பிரச்சனையே இல்லை. அன்றைக்கும் நான் கிலோமீட்டர் கணக்கில் நடப்பேன், நல்லா பேசுவேன், நல்லா சிரிப்பேன். இன்றைக்கும் நான் அதே போல் தான் இருக்கிறேன், நல்லா நடப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வயசு ஆகுது இல்லையா, இருக்க அதனால் கொஞ்சம் இயலாமை வருது தான். அதனால் நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். அது நமக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களை மன மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்துங்கள் நண்பர்களே.